கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிந்து பேசும் ஜெபத்திலே இன்றைக்கு நாம் ஜெபிக்க போற காரியம், துஷ்டன் இனி முன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே துஷ்டன், அதாவது பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை முறிப்பதும், எந்தெந்த எல்லைகளை எல்லாம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நாம் சொல்லி இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். மெய்யாகவே துஷ்டன் இனி உங்கள் வழியாய் உங்கள் வாழ்க்கையிலே அவன் வருவதில்லை, கடந்து வருவதில்லை. நாகும் 1:15 சொல்லப்பட்டபடி அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று நாம் விசுவாசிப்போம். ஆம்பிரியமானவர்களே, வாழ்க்கையுடைய நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நினைக்கிறோம் மனுஷங்க தான் நமக்கு விரோதமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் மேல நம்ம கசந்து கொள்ளுகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே, சாத்தானுடைய தந்திரத்தினாலே தான் இதெல்லாம் நடக்குது. அவன் மனுஷங்களுக்குள்ள நுழைஞ்சு இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்கள், நமக்கு விரோதமான தீமைகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தரை நாம் உறுதியாய் சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம முழுமையா விடுதலை அடைய முடியும். சாத்தான் என்பவன் யாருன்னா, அவன் திருடுறவன், கொல்றவன், அப்புறம் என்ன செய்வான், நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடுகிறவன், எல்லா நன்மைகளையும் குலைத்து போடுகிறவன் இந்த பிசாசானவன். ஆனா சாத்தான் எதிர்க்க முடியாது பிரியமானவர்களே. எனவே நாம் சாத்தானை எதிர்க்க வேண்டுமானால் முதலாவது யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டது போல பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் தேவனுக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது மெய்யாகவே பிசாசுக்கு நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். இந்த நிச்சயத்தோடு நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். யோவான் 10:10 கூட பாருங்க, எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு எதிரி யாரு? எந்த மனுஷனும் கிடையாது, பிசாசு மட்டும்தான் நமக்கு எதிரி. எந்த மனுஷ வல்லமையும் நமக்கு எதிரி கிடையாது. தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாம மனுஷங்களை நம்ம எதிர்த்து போராட வேண்டியதாகிவிடும். நிம்மதியே இருக்காது வாழ்க்கையில. சரியா? ஆண்டவருடைய ரத்தத்தினாலே, சிலுவையிலே நமக்கு ரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நாம் இப்பொழுது அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் முக்கியம். எதிர்த்து நின்று வார்த்தையினாலே, விசுவாச வார்த்தையினாலே எதிர்த்து நின்று அவனோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஆண்டவரே இருதயத்தை சிந்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னீரே. அப்பா, எந்தெந்த வழியாய் அவன் நுழைந்திருக்கிறானோ அந்த வாசல்களை எல்லாம் அடைத்து கர்த்தாவே அவனை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே அப்பா அவனை ஸ்தோத்திரம் ராஜா, அவனை எரிந்து போடுங்க ஆண்டவரே. அவனை தூரப்படுத்துங்க தகப்பனே. அவனோட இடம் பாதாளம் தகப்பனே. அப்பா, அவனை நரகத்துக்கு அனுப்பி விடுங்க. அப்பா, இந்த ஜபத்தை பார்க்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கர்த்தாவே நீர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் சொன்னபடியே பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களை திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இப்படி சொல்லும் பொழுது அவன் மெய்யாகவே முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போவான் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, வீட்டில் இருக்கிற நல்ல காரியங்கள், சமாதானம் ஆண்டவரே, ஆசீர்வாதம், எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அவன் கை வைக்காதபடிக்கு கர்த்தாவே உடைய வல்லமை ஆண்டவரே, உடைய வல்லமை உள்ள ரத்தம், உடைய வார்த்தை, உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அந்த பிசாசை விரட்டி அடித்து ஆண்டவரே துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்ற வார்த்தை உரிமை பாராட்டி பெற்றுக் கொள்ளுகிறோம். இனி எந்த குடும்பத்திலையும் ஆண்டவரே வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, குறைவு இல்லை, சமாதான குறைச்சல் இல்லை, இல்லை 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 என்பதே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், நன்மை செய்கிறவர், எங்களுக்கு இரக்கம் பாராட்டி பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வசனத்தின் படியே ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே
இந்த வசனத்தை வேலியாக நீர் அமைத்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆம் தகப்பனே, விசுவாசித்து ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படியே எங்கள் குடும்பத்திலே எந்தெந்த எல்லைகளை பிசாசு ஆண்டவரே பயன்படுத்தி கொண்டிருந்தானோ அவை எல்லாவற்றிலிருந்தும் இருந்து கர்த்தர் இந்த நாளிலே விடுதலை தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென், ஆமென், ஆமென்.